பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் மனங்கள் யுத்த ஜெபத்தில் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமா, பிரியமான ஜெபச்சனமே, இன்றைக்கு நீங்க ஒரு விஷயத்துல நீங்க ஜெயத்தை எடுக்கணும்னா கர்த்தர் உங்களை பழக்கப்படுத்தி உங்களை ஜெயம் எடுக்க செய்வார். ஆமென். நீங்க போற பாதை, நீங்க பயிற்சி செய்யற பாதை கடினமா இருந்தாலும் கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருங்க. அநேக நேரங்கள்ல நம்ம மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம். அதனால நம்மளுக்கு சரியான ஒரு நிம்மதியோ சமாதானமோ எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா நமக்கு என்ன இருக்குன்னா, மன உளைச்சல், நிம்மதி இல்லாத தன்மை, அநேக மன காயங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த மனுஷங்க மத்தியில நமக்கு கிடைக்கும். ஆனா கர்த்தரை நம்பி நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல இறங்குனீங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்லி அந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, அதுல கர்த்தர் உங்களுக்கு நல்ல எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை பயிற்சி பண்றதற்கு ஏற்ற பலனையும் கொடுத்து அவர் உங்க கையோட கை கோர்த்து நின்று அவர் அந்த காரியங்களை முடிப்பார். ஆமென். அப்ப கர்த்தரோட கை கோர்த்து நிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, என்ன மனுஷன் நமக்கு பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது, மனுஷனை சார்ந்து இருக்கிறது. நாங்க கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவரை சார்ந்து இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் சரிந்து போனதா சரித்திரமே இல்லை. அவரை நம்பி இருக்கவங்களுக்கு நன்மை குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. அவரை நம்பி இருந்தவங்க மலடியா இருந்த சரித்திரமே இல்லை. அவரை நம்பி இருக்கிறவங்க லாஸான பிசினஸ் செய்யறதுல சரித்திரமே இல்லை. அவரை நம்பி இருக்கிறவங்க ஊழியம் வளராம இருந்ததே கிடையாது. கர்த்தர் எல்லாரு கூடயும் கை கோர்த்து நிக்கிறதுனால, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறதுனால, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பழக்கப்படுத்துறதுனால, ஒரு குதிரை எப்படி யுத்த நாளுக்காண்டி பழகிக்கப்படும்னு சொன்னா, அது அந்த வாள் சண்டை போடும் பொழுதோ, அந்த ஈட்டி எடுத்து சண்டை போடும் பொழுதோ, அந்த சத்தத்துக்கு குதிரை மிரளாதபடிக்கு அதுக்கு எவ்வளவு கடினமான ஒரு பயிற்சிகளை, அதுக்கு முதல்ல நம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுவாங்க ஒரு குதிரைக்கு. அப்ப அந்த நம்பிக்கையும் தைரியமும் அதுக்கு இருந்தாதான் அது அந்த யுத்த காலத்துல எந்த சத்தம் வந்தாலும் சரி, அது தைரியமா அது தன்னுடைய எஜமானோட சத்தத்துக்கு மாத்திர செவி கொடுத்து நடக்கும். அப்ப எப்பேற்பட்ட போராட்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவங்களா இருக்கணும். நம்ம போராட்டம் வராதுன்னு சொல்லல, போராட்டம் ஜெயிக்க வைக்கிற பலன் கர்த்தர்ட்ட இருந்து மட்டும்தான் வரும். அதான் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க இந்த நாள்ல காலை வேளையில என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்ன வார்த்தை நாங்க ஆண்டவரே அதற்கு அர்ப்பணித்து நாங்க எங்களை ஜெபிக்கிறோம்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த நாள்ல உங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் தடையை உடைச்சிட்டு, பொருளாதார தடையில இருந்து, உங்களுடைய ஆசீர்வாத தடையில இருந்து எல்லாம் உங்க இடத்துல சேர முடியாத தேவன் இந்த காலை வேளையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். இதை கேட்கிற எந்த நேரமா நீங்க கேட்குறீங்களோ அந்த நேரத்துல கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு வைப்பார். தடையா இருக்கிற காரியங்கள் தடை உடைந்து உங்களுக்கு சேரும். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீதியினால் ஆண்டவரே எங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லிக்கிறீங்கப்பா. நாங்க அநேக நேரங்கள்ல ஆண்டவரே எங்களோட நம்பிக்கை மனுஷங்க மேல இருக்குது ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. எங்களுக்காக நீங்க கல்வாரி ரத்தத்துல செய்து முடித்த எல்லா விதமான காரியங்களுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையில எங்களுடைய பாவ சாபங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர். ஆண்டவரே, எங்களுடைய மன உளைச்சல்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக சோர்வான சூழ்நிலைகள், எதிர்ப்பு ஏமாற்றமான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மன உளைச்சல்கள்ல இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த மன உளைச்சல்கள்ல இருந்து, அந்த டிப்ரெஷன்ல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியாது செபிக்கிறோம். அந்த மன அழுத்தங்கள்ல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே அவங்களை சமாதானமான பாதைகளை நடத்தும்படியாக இன்று கர்த்தர் இவர்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நாமத்தினால இனி எந்த மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி
நம்பி செயல்பட கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. இதை ஜெயித்து மேல வர கத்தர் உதவி செய்யுங்க. அந்த மன உளைச்சல்ல இருந்து விடுதலை ஆக முடியாதபடி இந்த காலை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவரே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கத்தர் நீர் தொட்டு ஆண்டவரே சுகப்படுத்தி ஆண்டவரே அந்த மன உளைச்சலை மேற்கொள்ளுகிற ஒரு பலனை கத்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால அற்புதமான காரியங்களை செய்யுங்க, அதிசயமான செய்யுங்க. ஆண்டவரே நயவஞ்சகமான ஜனங்கள்ல இருந்து இவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. அந்த ஜனங்களோடு இணையாதபடிக்கு கத்தர் நீர் ஆண்டவரை வேலி அடைத்துக் கொள்ளும்படியாக செவிக்கிறோம். எப்படி நீர் யோபை வேலி அடைத்தீரோ அதே போல ஆண்டவரை இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட இருந்து கத்தர் நீர் வேலி அடைக்க முடியாது நாங்கள் செவிக்கிறோம். அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.